மகாகவி பாரதியாருக்கு வடிவமைக்கப்பட்டுள்ள சாக்லேட் சிலை பலரையும் கவர்ந்துள்ளது. புதுச்சேரி மிஷன் வீதியில் உள்ள பேக்கரியில் 482 கிலோ எடையில் மகாகவி பாரதியாரின் சிலை சாக்லேட்டில் தத்ரூபமாக உருவாக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ரஜினிகாந்த், சச்சின் டெண்டுல்கர், எஸ்பிபி, அப்துல் கலாம் உள்ளிட்டோரின் உருவங்களை வடிவமைத்து அசத்திய பேக்கரி உரிமையாளர் ஸ்ரீநாத் பாலச்சந்தர் தற்போது பாரதியின் மீதுள்ள ஈர்ப்பால் இந்த சிலையை அமைத்திருக்கிறார். சிலையில் பாரதியின் வரிகளான "நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ" என்ற வாசகம் இடம்பெற்றுள்ளது. பின்னணியில் பாரதியாரின் பாடல்கள் இசைக்கப்படுவதால் காண்போரை உற்சாகன் மற்றும் அவரது குடும்பத்தினர் சிலையை கண்டு மகிழ்ந்தனர். ரொம்ப இனிமையான ஒரு சாக்லேட் மாதிரி இந்த காரியமும் ரொம்ப இனிமையான ஒரு செயல் தான். அதனால அவரை நம்ம வாழ்த்துவோம், அவருக்கு நன்றி சொல்லுவோம். புதுவையில் இருக்கக்கூடிய எல்லா மக்களும், எல்லா தமிழர்களும் இதை கண்டு கழிக்க வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள். இந்த 6.5 அடி உயர சாக்லேட் சிலையை வடிவமைக்க 106 மணி நேரம் ஆனதாக சிலையை வடிவமைத்தவர் கூறுகிறார். தமிழ் மேல பற்று உள்ளதால இதை நாங்கள் முன்னெடுத்து பண்ணியிருக்கோம். இதனுடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 6.6 ஹைட்டு. 106 மணி நேரம் கடின உழைப்பால் நாங்கள் இதை பண்ணியிருக்கோம். இது மக்களின் பார்வைக்காகவும் இருக்கு. கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு தினத்தை முன்னிட்டு அமைக்கப்பட்டிருக்கும் இந்த பாரதியின் சிலையை பொதுமக்கள் ஆச்சரியத்துடன் பார்த்து மகிழ்கின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணாவுடன் இளவமுதன். கோவில்பட்டியில் நடைபெறும்